So good morning everyone. Mute பண்ணிக்கோங்க எல்லாம். I think யாரோ unmute பண்ணலாம் நினைக்கிறேன். Sajin. Okay. So today we have to see a new process. We'll discuss about the steel making process, which is performing or doing the recent one, right? That is LD steel making process. So in the process தான் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து all over the world is following this process. It is an advanced process ன்னு சொல்லலாம் steel makingல. It has given a good what else என்ன ஒரு நல்ல சேஞ்ச் மேஜர் சேஞ்ச் வந்து ஸ்டீல் மேக்கிங் வந்து ஏற்படுத்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஆஸ்ட்ரியாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, லின்ஸ் டானவேட்ஸ், ரைட்? ஸோ எல்டி denotes the places Linz and Donawitz in Austria, right? So it is introduced in the year 1949. 1950s வந்து இதெல்லாம் வந்து வந்துருச்சு இந்த ப்ராசஸ்லாம் வந்து. பட் it has took time to give its exact advantage, right? ஸோ இந்தியாவிலாம் வந்து பார்த்தோன்னா 1950லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரவுர்கேலா ஸ்டீல் பிளான்ட், ஒரிசாவில் இருக்கிற ஸ்டீல் பிளான்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இனிஷியலாக. ஸோ த குளோபல் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடியூசிங் ஸ்டீல் கமர்ஷியலாக எப்போ பண்ணாங்கன்னா 1962 வந்து பண்ணாங்க, ரைட்? ஸோ இட் வாஸ் அ குட் ப்ராசஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ், ரைட்? ஸோ ஜென்ரலாக ஒரு எல்டி லின்ஸ் டானவேட்ஸ் ப்ராசஸ், எல்டி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ், சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க ஸ்டீல் மேக்கிங்கில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எல்டி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ்னால் அது வந்து ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ். சில டைம் என்னென்னா சில கொஷின்ஸில் வந்து டீகேஸிங்கில் வரும், லேடல் டீகேஸிங் வரும், அதுலேயும் எல்டி ப்ராசஸ்ன்னு கொடுப்பாங்க நீங்கள். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள், ரைட்? ஸோ ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் எல்டி ப்ராசஸ்னால் எல்டி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ், லின்ஸ் டானவேட்ஸ் ப்ராசஸ், ரைட்? ஸோ அது பிளான்ட் லேஅவுட் பார்த்தோன்னா வெசல் இருக்கும், லேண்ட்ஸு, க்ரூட் அண்ட் வேஸ்ட் கேஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கும், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஸ்டோர் இருக்கும். இதுதான் ஜஸ்ட் லேஅவுட், ரைட்? எல்டி வெசல், இந்த ஃபர்னேஸ் வந்து எப்படி இருக்கும்னா இட் வில் ஹாவ் எ ஸ்பெரிக்கல் பாட்டம், சிலிண்ட்ரிக்கல் பாடி வித் ஷெல், ஸ்டீல் ஷெல் அண்ட் கோனிக்கல் டாப். இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஜென்ரலாக பெசமரோட பெசமர் ஃபர்னேஸ் டிசைன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ த பாட்டம் ஷெல் இஸ் டிட்டாச்சபிள் இந்த ஏர்லியர் டேஸ். இந்த பாட்டம் வந்து ஸ்பெரிக்கல் பாட்டம் இருக்குல்ல, அது கப்புமாக இருக்கிறது வந்து அது வந்து டிட்டாச்சபிளாக இருந்துச்சு. நவ் இட் இஸ் வெல்டட் ஒன், வந்து டிட்டாச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறையா வந்து டிட்டாச்சபிளாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு லைஃப் அதிகமாக கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ அந்த ரொட்டேஷன் ஆஃப் ஷெல் rarely exceeds 220 degrees Celsius. 220 degrees Celsius வரைக்கும் அந்த ஃபர்னஸை டில்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் அந்த ஜென்ரல் diagrammatic view of your furnace: conical top, cylindrical body and spherical bottom, right? இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும், டேப்பிங், ரைட்? இது மென்ஷன் பண்ணல, இல்லாட்டி நம்ம இங்கே கூட நம்ம டேப் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸில் பாட்டம் டேப்பிங் இருக்கும், சரியா? ஸோ இதில் வந்து சைட் டேப்பிங் இருக்குது, டில் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டில் பண்ணியிருக்கிறது தெரியும், ரைட்? ஸோ இந்த மாதிரி டில் பண்ணி ரா மெட்டீரியல் வாங்கிக்கலாம், இந்த பக்கம் டில் பண்ணி ஸ்லாகை கொட்டிடலாம். அந்த மாதிரி we can move 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், டிகிரி செல்சியஸ் இல்லை, 220 டிகிரி வரைக்குமே நம்ம வந்து டில் பண்ணிக்கலாம், சரியா? யூ கேன் see the different parts. This is the lamps, oxygen lamps. lamps பைப்புன்னு வச்சுக்கோங்க, பைப், ரைட்? ஸ்டீல் பைப். ஸோ வெசல் டிசைன், இந்த வெசலோட டிசைன் பற்றி பார்ப்போம். given capacity, the bath depth is generally in the range of 110 to 180 centimeter. Height to the diameter ratio is about 1.5, right? ஸோ அது ஸ்பெசிஃபிக் டிசைன் இருக்கும் வெசலுக்குன்றது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிசைன் இருக்குது. திக்னஸ்லாம் பார்த்தோன்னா 600லேருந்து 1000 mm வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிட்டி ஆஃப் லைனிங். ஸோ த வியர் லைனிங் இஸ் டிசைடட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வியர் at the rate of 1 to 2 mm thickness per heat, ஓகேவா? ஸோ நோஸ் ரேடியஸ்லாம் இருக்குது. நோஸ் ரேடியஸ் இஸ் நத்திங் பட் திஸ் ரேடியஸ், இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இந்த நோஸ் ரேடியஸ். ஹீட் லாஸ்லாம் இருக்கும். அண்ட் யூஸ்வலி அரௌண்ட் 1/3 the shell diameter and 67 degree
respectively, right? Okay, so oxygen lands, this is the important part of LD steel making process. Oxygen lands plays major role in this process, right? Oxygen lands or the oxygen pipe, right, is a refining agent which is fed to the furnace through a water cooled lance. The lance is made of 3 concentric steel tubes to circulate water and to pass oxygen through the innermost tube. So one second. So the length will be around 8 to 10 meter long, it depends over company பொறுத்து மாறும், right? Diameter வந்து எவ்வளோ இருக்கும். So you just compare length எவ்வளோ இருந்துச்சுன்னா diameter எவ்வளோ இருக்குன்றது பார்த்துக்கோங்க. வாட்டரும் ஏர் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்றது சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இதுதான் அந்த ஆக்சிஜன் லேன்ஸ், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைப் இருக்குது, இங்கே ஒரு பைப் இருக்குது, இங்கே நடுவில் ஒரு பைப் இருக்குது, ரைட்? ஸோ இது வந்து என்ன, கூலிங் வாட்டர் இன். எதுக்கு நம்ம வாட்டரை வந்து சப்ளை பண்ணுறோம், டியூப் அந்த ஆக்சிஜன் லேன்ஸ்லேயே இருக்கும், லேயர் பை லேயராக இருக்கும். அந்த லேயரில் ஒரு லேயர் வந்து இது அதுக்கு மேலே இருக்கிற லேயரில் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் பாஸ் ஆகும், உள்ளே வந்து அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் வென்எவர் ஆக்சிஜன் சப்ளைட் இட் ஜென்ரேட் ஹீட்ஸ் டியூரிங் த ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ். நீங்கள் வாட்டர் கூலிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த லைஃப் வந்து ஆக்சிஜன் லேண்ட்ஸோட லைஃப் வந்து கம்மியாக இருக்கும், சரியா? ஸோ ஹீட் அது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ வாட்டர் சப்ளை கொடுத்து வெளில கொண்டு வராங்க, ரைட்? ஸோ நடுவில் இருக்கிற பைப் தான் உங்களுக்கு வந்து பார்ட் வந்து ஆக்சிஜன் போனீங்கன்னா இதுதான் நோசல்ஸ், ரைட்? இந்த நோசல் வழியாக உங்களுக்கு வந்து வெளியில் வரும், இங்கே இப்படி வெளியில் வரும், ரைட்? என்ன வரும், ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன், ரைட்? ஸோ லேண்ட் டிசைன் இஸ் டெவலப்ட் பை ஹேவிங் a cylindrical nozzles, சிலிண்ட்ரிக்கலாக தான் இருக்குது. இட் had some drawbacks which resulted in having supersonic setup. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு பைப்லேருந்து நம்ம வந்து ஒரு தண்ணியோ ஏதோ சப்ளை பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸில் அது வெளியில் வரும். நீங்கள் என்ன ப்ரெஷரில் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபோர்ஸில் வெளியில் வரும், சரியா? ஸோ இந்த ப்ரெஷர் சொல்கிறாங்களே, இந்த ப்ரெஷர் வந்து வெளியில் வர ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தட் வில் கிரியேட் அ இம்பேக்ட் இன் த ப்ராசஸ், சரியா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து உள்ள பைப்பில் சப்ளை பண்ணுற ஆக்சிஜன் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா இட் வில் கிரியேட், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆக்சிஜன் லேன்ஸ், ரைட்? இது வந்து வாட்டர் இன்லெட் அவுட்லெட், நடுவில் இருக்கிற இது வந்து கிராஸ் செக்ஷன், ரைட்? கிராஸ் செக்ஷனில் காமிக்கிறோம், 2Dயில் காமிக்கிறோம். ஆக்சிஜன் வராங்க, இந்த நோசலில் வந்து இங்கே ஆக்சிஜன் வருது, இது எல்லாமே ஆக்சிஜன் தான். இப்போ பைப்லேருந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும்னா வந்து தண்ணி எப்படி வரும், ஸோ சென்டர் பார்ட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், சைடில் வந்து கொஞ்சம் விரிஞ்சு அப்படி வெளியில் போவோம்ல, அந்த மாதிரி வந்து வரும், ரைட்? ஸோ இது வந்து இங்கே இந்த மெட்டலில் படும்போது என்ன ஆகும்னா இட் வில் கிரியேட் அ ஸ்டிரிங் எஃபெக்ட் மாதிரி வந்து போகும், ஓகேவா? ஸோ ஸ்டிரிங் எஃபெக்ட் மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் ஹாவ் எ மிக்சிங், ரைட்? ஸோ இந்த லேன்ஸ் நோசல் இது வந்து இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கணுன்ற ஆக்சுவலாக வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா த ப்ராசஸ் ஷுட் பி எஃபிஷியன்ட் இன் ஹேவிங் மோர் ரேட் ஆஃப் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா த ப்ராப்ளம் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இன் வெலாசிட்டி ஆஃப் ஜெட் இஸ் சால்வ்ட் பை ஹேவிங் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் லேவல் ஷேப் நோசல். நோசலோட எண்ணில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நோசல் வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இட் வில் ஹாவ் எ கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதில் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் போகும்போது அதோட இது கம்மியாக இருக்கும், லோ ப்ரெஷர்லேருந்து இதுலேருந்து ஹை இது வந்து கன்வர்ஜென்ட். ஸோ டைவர்ஜென்ட்லேருந்து கன்வர்ஜ் ஆகும்போது அதோட ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ கன்வர்ஜென்ட்லேருந்து டைவர்ஜென்ட் ஆகும்போது அதோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும், ஓகேவா? இந்த இடத்துல வந்து சப்சானிக்காக இருக்கும், இது வந்து சூப்பர்சானிக்காக இருக்கும். ஸோ சூப்பர்சோனிக் ஜெட், சூப்பர்சோனிக் அந்த ப்ரெஷர் கொண்டு வர அந்த எஃபெக்ட் தான் வந்து இந்த எல்டி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர், ரைட்? We will create a supersonic jet to hit the molten metal to have a efficient mixing in the process. So yeah, the creation of supersonic jet is what the LD steel making process. LD steel making process la main ah the supersonic jet. So convergent and divergent ஆகும்போது இதோட pressure ரொம்ப அதிகமாகுது, ஓகேவா?
convergent, divergent, level shaped nozzle தான் நமக்கு வந்து preferably used in this LD steel making process, right? So oxygen blown at the pressure 8 to 10 atmospheric pressure in which exit will have supersonic velocity. Velocity ரொம்ப அதிகமாக இருக்கும் சரியா, nearly 1.2 1.5 to 2.5 times the velocity of sound ஃபாஸ்ட்டாக வந்து அதோட ஸ்பீடு இருக்கும் சரியா. ஸோ this jet contains 3 பார்ட்டாக அது வந்து வெளியில் வந்து விடுது அந்த ஆக்சிஜனோட இந்த ஸ்ப்ரேயிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் இப்போது இங்கேருந்து ஆக்சிஜன் வருது. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் வர ஆக்சிஜன் ரொம்ப அதோட இது வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இட் வில் ஹேவ் எ சூப்பர்சோனிக் ஜெட். இங்கே சென்டரில் மட்டும் தான் நிறைய ஃபோர்ஸாக இருக்கும், பக்கத்தில் இன்னும் கம்மியாக தான் இருக்கும். இந்த இதில் இது வந்து 2Dயாக இருக்குது, 3Dயாக நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ரைட். ஸோ அவுட்டர் மோஸ்ட் வில் ஹேவ் த லீஸ்ட் ஒன், ரைட். ஸோ இங்கேருந்து இந்த ஆங்கிள் கவர் ஆகுதுல்ல, திஸ் இஸ் வாட் யுவர் இம்பேக்ட் ஏரியா. ஸோ இட் இஸ் இன் 2D, இன் 3Dயில் பார்த்தோன்னா அது சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இம்பேக்ட் ஏரியான்றது இதுதான், இங்கேருந்து இங்கே வரைக்குமே இது கவர் ஆகிருக்கு, ரைட். ஸோ இந்த நோசல்லேருந்து இங்கே ஹாட் மெட்டல் இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்குது. திஸ் இஸ் வாட் யுவர் த ஹைட் ஆஃப் த நோசல், ரைட். இந்த ஹைட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப கீழே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து என்னென்னா இதோட இம்பேக்ட் ஏரியா கம்மி ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் ஹைட்டு போனாலுமே இம்பேக்ட் ஏரியா வந்து வெளியில் தான் ஆக்சிஜன் கேஸ் எல்லாம் வெளியில் போயிடும். இட் வில் ரியாக்ட் வித் அட்மாஸ்பியர். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஃபர்னஸில் இருக்குதுன்னு நான் வச்சுக்கேன். திஸ் இஸ் அ ஃபர்னஸ், ரைட். இந்த பாக்ஸு ஃபர்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்குது ஹாட் மெட்டலாக இருக்குது, ரைட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு த ஹைட் ஆஃப் த நோசல் இஸ் அண்ட் வாட் இஸ் த ப்ரெஷர் எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் கோர் இஸ் நத்திங் பட் யுவர் திஸ் இஸ் வாட் யுவர் பொட்டன்ஷியல் கோர். மேக்ஸிமம் ஏரியா கவராக இருக்கிறப்ப அந்த எண்டு தான் அந்த பொட்டன்ஷியல் கோர். நடுவில் இருக்கிறது சப்சோனிக் கோர், இதில் இருக்கிறது சென்டர் பார்ட் இஸ் யுவர் சூப்பர்சோனிக் கோர். சூப்பர்சோனிக் கோர் எங்கே போய் போடுதோ அங்கே இடத்துல வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பக்கத்தில் இட் வில் த வெலாசிட்டி கோஸ் ஆன் டிக்ரீசிங் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் டு ஹியர், ரைட். ஸோ த பொட்டன்ஷியல் கோர் நார்மலி எக்ஸ்டெண்ட் டு லென்த் ஆஃப் அபவுட் 15 times த டயமீட்டர் ஆஃப் நோசல். இதோட நோசலோட 15 times அதோட டிஸ்டன்ஸ் கவர் ஆகும் சர்க்கிளாக, ஓகேவா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சூப்பர்சோனிக் கோர் கிராஜுவலி டிக்ரீசஸ் until distance of about 30 times the nozzle diameter and the nozzle tip. இப்போ சொன்னால வெலாசிட்டி இங்கேருந்து அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும், சுற்றி இருக்கிற கம்மியாகிட்டே இருக்கும், ரைட். ஸோ the length of the supersonic depends upon the blowing pressure and the ratio density of the jet gas and the pressure. The jet should be extended to a maximum area and covering maximum depth. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நோசல் இருக்கணும், ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறோம், இட் வில் கவர் எ பர்டிகுலர் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. இட் ஷுட் பி எ மேக்ஸிமம் ஒன் ஸோ தட் இம்பேக்ட் வில் ஹேவ் அ மேக்ஸிமம் ஏரியா. சரி, இன்னொன்று என்னென்னா கொடுக்குற ப்ரெஷர் வந்து எந்தளவுக்கு டெப்த்தாக போய் அது மிக்ஸ் ஆகுதுன்றது முக்கியம், ஓகேவா. ரொம்ப நீங்கள் வந்து ஹைட்டு கம்மி பண்ணி இங்கே வந்தீங்கன்னா டீப்பாக போகும், பட் ரொம்பவே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஸ்ப்ளாஷிங் நடக்கும், வெளியில் போகும், இம்பேக்ட் ஏரியா கம்மியாகிடும். ஸோ ஒரு ஆப்டிமம் ஹைட்டும் ஒரு ஆப்டிமம் ப்ரெஷரும் இருந்தால் நல்லா பெனட்ரேஷன் இருக்கும், உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும், மேக்ஸிமம் ஏரியாவும் கவர் ஆகும். ஸோ த ப்ராசஸ் வில் கெட் ஃபாஸ்டர், ரைட். இந்த டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன் ஆஃப் ஜெட் எப்படி சொல்கிறாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் JFN, ஜெட் ஃபோர்ஸ் நம்பர்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தட் ஜெட் ஃபோர்ஸ் நம்பர்? இட் இஸ் நத்திங் பட் கேஸ் ப்ரெஷர் இன்டு நோசல் த்ரோட் டயா பை ஹைட் ஆஃப் நோசல், ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து சப்போஸ் அதிகமாக இருக்குன்னா ஹைட் ஆஃப் நோசல் கம்மி பண்ணணும். ஹைட் ஆஃப் நோசல் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு JF நம்பர் அதிகமாகும். அந்த டைமில் என்ன ஆகும்னா ஹைட் ஆஃப் நோசல் கம்மியாக இருந்துச்சுன்னா டீகார்பனைசேஷன் நடக்கும். டீகார்பனைசேஷன் இஸ் நத்திங் பட் ரிமூவல் ஆஃப் கார்பன். இப்போ லெஸ்ஸாக இருக்குது, ஹைட் அதிகமாக இருக்குது, கேஸ் ப்ரெஷர்லாம் கம்மியாக இருக்குது, த்ரோட் டயாவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா உனக்கு வந்து டீபாஸ்பரைசேஷன் நடக்கும். ஏன் நான் சொல்கிறேன், ரைட். ஸோ திஸ் இஸ் நான் சொன்ன மாதிரி இந்த நோசல் இங்கே வந்து ஒரே ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா சிங்கிள் நோசல். இதிலே வந்து 2, 3, 4, 5 we will have மல்டி நோசல்ஸ். நிறைய நோசல்ஸ் இருக்குது, நிறைய இம்பேக்ட் ஏரியா வரும், நிறையா வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து ஈஸியாக வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும், ரைட். அதுதான் வந்து 3 நோசல் சிங்கிள் நோசலுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெட் இம்பேக்ட் ஏரியா அதிகமாக இருக்குது ஃபார் 3 ஹோல் லேண்ட்ஸ், சரியா. ஸோ தட் இஸ் வாட் த கம்பேரிசன் இஸ். வெசல் லைனிங் இருக்குது, ஃபயர் பிரேக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி உனக்கு வந்து வெசல் லைனிங் இருக்குது, ரைட். ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் LD ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது,
ஸோ along with supersonic jet, ambient medium is also carried along. Ambient mediumனா சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், ஜெட்டு பக்கத்தில் இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்குது. ஏன்னா மேலே தானே இருக்குது, அந்த மெட்டலுக்கும் அந்த லேண்ட்ஸுக்குமே நடுவில் கேப் இருக்குது, சுற்றியும் வந்து அட்மாஸ்பியர் தான் இருக்குது. ஸோ அதில் இருக்க மீடியமும் இழுத்துட்டு தான் உள்ளே போகும், ரைட்? ஸோ ப்ளோயிங் ரேட், ஹைட் ஆஃப் லேண்ட்ஸ் எக்ஸெட்ரா வில் டிசைட் த காம்போசிஷன் ஆஃப் ஜெட் அட் விச் இட் ஸ்ட்ரைக்ஸ் த பாத். எவ்வளோ ரேட்டில் பண்ணுறோம், என்ன ஹைட்டில் இருக்குது, எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு அதோட காம்போசிஷன், ஜெட்டோட காம்போசிஷன். ஜெட்டோட காம்போசிஷன் இஸ் நத்திங் பட் வாட்? ஆக்சிஜன். இட் குட் பி ஈவன் 60% ஆஃப் ஆக்சிஜன். நீ கொடுக்குற ஆக்சிஜன் சப்ளை வந்து 60% மட்டும் தான் இம்பாக்டாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரில் வேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? பாத் சர்ஃபேஸ் சர்க்குலேட்டட் ஆர் ஸ்டிரிங் ரிசல்ட்ஸ் இன் சர்க்குலேட்ஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து நல்லா ஸ்டிரிங் ஆகும்போது எப்படி ஆகும்னா ரேடியலி அவுட்வர்டு, இது பார்த்தீங்கன்னா தெரியும், radially outwards and vertically inwards, right? சரியா? மிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி. And the kinetic energy of jet not enough to mix well as lime, scrap at deeper compartments flow process. ஆக்சுவலாக வந்து அந்த ஜெட்டோட கைனடிக் எனர்ஜி வந்து அந்தளவுக்கு பத்தாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டெப்த் வரைக்கும் தான் அது வந்து இன்சர்ட் பண்ணி உள்ளே போய் இம்பேக்ட் கொடுக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் மேலே வரும், ரைட்? ஸோ ரிஃபைனிங் எப்படி நடக்கணும், ஆக்சிடேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா எதர் பை டைரக்ட்லி ஆக்சிஜன் ஆர் த்ரூ கார்பன் மோனாக்சைடு ஆர் FeO. ஏன் நம்ம FeO வந்து நம்ம சொல்கிறோம்னா, the thing reason behind this is that whenever the oxygen is supplied to the hot metal which is coming from blast furnace, it will contain mostly iron, right? So immediately the iron என்ன ஆகும்னா ஆக்சிஜனோட ரிலேட் ஆகி FeO ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா for example Mn will react with FeO to give MnO, or else it is directly Mn plus O to give MnO, or Mn plus CO gives MnO plus இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். So these are all types of reaction will happen simultaneously. So these are the possible way of oxidation reaction solid, right? And solubility is only 0.25% in iron, right? In the refining iron oxidation நடக்கும்போது it is an exothermic reaction and it will be around 2000 degrees Celsius, right? It is a hot spot area wherever whenever the FeO reaction is happening, right? So FeO வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இதாகிட்டு இருக்கும், ஃபாஸ்ட்டாக நிறைய நடந்துட்டு இருக்கும் because it is having in abundance amount, right? So high velocity tears என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இம்பேக்ட் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணுறோம், இங்கே படும்போது என்னென்னா தெரிக்கும், ட்ராப்லெட்ஸ் வெளியில் வரும், தெரிக்கும், மேலே குதிக்கும், ரைட்? ஏன்னா மிக்ஸ் அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ மெட்டல் ட்ராப்லெட்ஸ்லாம் வெளியில் வரும். ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் மெட்டல் ஆஸ் வெல் அஸ் ஸ்லாக் ஃப்ரம் பல்ப் ஆர் த்ரோன் இன் த அட்மாஸ்பியர். அதை சுற்றி இருக்கிற அந்த லேண்ட்ஸை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரில் எல்லாமே மேலே தெரிக்கும், ஓகேவா? ஸோ வேர் ஆஸ் த FeO ட்ராப்லெட்ஸ் ரியாக்டிங் வித் கார்பன், அந்த FeO ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகும்னா, ஏன்னா FeO தான் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும் இனிஷியலாக. ஸோ FeO ப்ளஸ் கார்பன் என்ன ஆகும், கார்பன் நிறையா இருக்குது இதில், ஏன்னா 4 to 5% இருக்குது. ஸோ தட் வில் ரியாக்ட் அண்ட் கிவ் கார்பன் மோனாக்சைடு பபிள்ஸ். அப்போ அந்த டைம் என்ன ஆகுனா இட் வில் ஃபார்ம் ஃபோமி நேச்சர், நொரையாக நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் தட் கார்பன் மோனாக்சைடு பபிள். அந்த கார்பன் மோனாக்சைடு பபிள் என்ன ஆகுனா அதுக்கு மேலே ஒரு லேயருமே ஃபார்ம் ஆகும். தட் இஸ் வாட் யுவர் எமல்ஷன்ஸ் சொல்லுவாங்க, ரைட்? அது என்ன எமல்ஷன்னா, அது ஸ்லாகாகவும் இருக்கலாம், மெட்டலாகவும் இருக்கலாம், கேஸாகவும் இருக்கலாம், என்னமே இருக்கும். ஸோ டூ இன்விசிபிள் லிக்விட்ஸ் metal and slag which covers the bubble. அந்த bubble மேலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கார்பன் மோனாக்சைடு பபுள் இருக்குது, மேலே வந்து FeO ஸ்லாக் இருக்கும், இல்லை மெட்டல் அந்த மெட்டலோட இது இருக்கும், லேயர் இருக்கும், மெட்டல் லேயருக்குள்ளே ஒரு பபுள் இருக்கும், அந்த பபுள் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் இன் த அட்மாஸ்பியர், ரைட்? இந்த மாதிரி ஒரு ட்ராப்லெட் வரும்போது அந்த ட்ராப்லெட் வந்து பபுள் மேலே கவர் ஆகிடும், ரைட்? This is the emulsion of slag, metal and gas. So this emulsion formation is ensured only when carbon monoxide is formed. Okay, கார்பனும் அயன் ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடு கொடுக்கும்போது இந்த எமல்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். எமல்ஷன் இஸ் நத்திங் பட் ஹேவிங் லிக்விட் விச் இஸ் கவர்ட் பை another layer, right? ஸோ பபுள் வந்து கவர் பண்ணியிருக்கும், இன்னொரு பபுள் வந்து கவர் ஆகிருக்கும், பபுளுக்குள்ளே ஒரு பபுள்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ திஸ் எமல்ஷன் மெட்டல் ட்ராப்லெட்டோட சைஸை பார்த்தோன்னா 0.1 to 5 mm தான் இருக்கும் மேக்ஸிமம், ஓகேவா? ஸோ திஸ் ட்ராப்லெட்ஸ்
இந்த எமல்ஷன்ஸ்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும்னா 1 to 2 minutes. மேலே தெரிக்கும் போது எமல்ஷன் மாதிரி மிக்ஸ் ஆகி அப்படியே இருக்கும். 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த எமல்ஷன் ட்ராப்லெட்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உடஞ்சிரும். ஓகே, அந்த டைமில் நடக்கிற ரியாக்ஷன் தான் வந்து எமல்ஷன் ஜோன் ரியாக்ஷன்ஸ், ரைட்? ஸோ இதுக்கு என்னென்னா இன்டர்ஃபேஷியல் ஏரியா பிட்வீன் ஸ்லாக் அண்ட் ஸ்டீல் ஹெல்ப்ஸ் த ரிஃபைனிங் ரேட், ரைட்? ஸோ 0.25% கார்பன் இஸ் ரிமூவ் இன் 1 minute. 1 minute வந்து அந்த கார்பன் வந்து ரிமூவ் ஆகிடுது, ரைட்? ஸோ நான் சொன்ன ரியாக்ஷன் இன் எமல்ஷன், ரியாக்ஷன் இன் பல்க் ஃபேஸ். எமல்ஷன்றது நான் சொன்ன மாதிரி மெட்டல் ட்ராப்லெட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று தெரிக்கும் போது கார்பன் மோனாக்சைடு பபிள்ஸ் மேலே அதை வந்து லேயராக ஃபார்ம் ஆகிடுது, மெட்டலோ சரி ஸ்லாகோ சரி. அந்த டைமில் கார்பன் மோனாக்சைடு கூட என்னென்னா ஸ்லாக் ரியாக்ட் ஆகணுமோ இல்லை மெட்டல்லாம் ரியாக்ட் ஆகணுமோ அப்போ நடக்கிற ரியாக்ஷன் தான் ரியாக்ஷன் இன் எமல்ஷன், ரைட்? பல்க் ஃபேஸ்ன்றது நத்திங் பட் கீழே இருக்கிறது தான், ட்ராப்லெட்ஸ் இல்லாமல் பல்காக கீழே இருக்கிற ஹாட் மெட்டலில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து இந்த எலமெண்டோட ரியாக்ட் ஆகிறது தான் அந்த ரியாக்ஷன் இன் பல்க் ஃபேஸ். பல்க் ஃபேஸோட ரியாக்ஷன் தான் மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் இந்த எமல்ஷன் ரியாக்ஷன் எப்போ நடக்கும்னா இந்த கார்பன் மோனாக்சைடு பபுள் ஃபார்ம் ஆனால் தான், தெரிக்கும் போது தான். கார்பன் மோனாக்சைடு பபுள் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு கார்பனும் ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான். சப்போஸ் அந்த இடத்துல கார்பன் இல்லைன்னா கார்பன் will not the carbon monoxide will not form, right? So you can say it as whenever the emulsion reaction is occurring, the decarbonization is happening, right? So decarbonization rate is increased when emulsion reaction is increasing. Okay, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ கார்பன் இருக்கிற வரைக்கும் தான் எமல்ஷன் ரியாக்ஷன் இருக்கும். எமல்ஷன் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கார்பன் இஸ் ரிமூவ். Okay, so this is a mutual compound acceleration, that is decarbonization rate is increased due to increase in emulsion formation and vice versa, right? So carbon monoxide plus bubble plus element will give any oxides. That is the emulsion reaction which is thrown up and fallen back to the bath. Reaction நடந்து கீழே விழுந்துடும். அதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அதெல்லாம் வந்து நடந்து விழும். ஓகேவா? So this is your sequence of removal of your impurities. Process நடக்க 3 நிமிஷத்தில் பார்த்தோன்னா சிலிக்கன் இவ்வளோ கம்மியாகிடுது. Silicon having a greater affinity towards oxygen, it will be removed faster during the process. ஒரு 3 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் எல்லா சிலிக்கன் 0 ஆகிடுது. மேக்னஸும் வருது, பட் ஆனால் சில டைமில் என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு ரிவர்ட் ஆகும். மேக்னஸ் ரியாக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்? நம்ம படிச்சிருக்கோம். ரிடக்ஷன் ஆஃப் மேக்னஸும் நடக்கும் சில டைமில். இட் வில் டிபெண்ட் அப்பான் சம் கண்டிஷன். பாஸ்பரஸ் அதே மாதிரி வருது. பாஸ்பரஸ் லிட்டில் லேட்டாக பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் கார்பன் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்பரஸ் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கார்பன் எல்லாமே ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ பிஃபோர் கார்பன் இஸ் கெட்டிங் டவுன் த பாஸ்பரஸ் ஹஸ் டு பி ரிமூவ். இல்லாட்டி பாஸ்பரஸ்க்கு ஆக்சிஜன் கிடைக்காது, தென் இட் வில் ரிமைன் இன் ஸ்டீல், ரைட்? ஸோ அதனால் கார்பன் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to remove the phosphorus as soon as possible. ஏர்லியராக பண்ணிடுவோம், ரைட்? ஸோ this is the condition, or this is the sequence of removal of impurities in the LD steel making process, right? Okay, decarbonization rate வந்து எப்படி இருக்குன்றது காமிச்சிருக்காங்க, டைம் ஆஃப் bloom, right? So it is found that decarbonization rate is maximum in the emulsion, right? நான் சொன்னல decarbonization வந்து கார்பன் மோனாக்சைடு இருக்கிறதுனால தான் அது வந்து decarbonization சொல்லணும். When carbon monoxide is formed, it is understood that carbon is removed, right? ஸோ எப்போ நடக்குது? எமல்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இது நடக்குது. ஸோ எமல்ஷன் இருக்கும்போது decarbonization வந்து நடக்குதுன்னு அர்த்தம். And we should remove the phosphorus as soon as possible before the emulsion collapses. அந்த எமல்ஷனில் வந்து பாஸ்பரஸ் ரிமூவ் ஆகிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் நான் சொல்கிறேன்னா, எமல்ஷன் எப்போ நடக்கும்? கார்பன் இருக்க வரைக்கும் நடக்கும், ரைட்? கார்பன் அந்த எமல்ஷன் எப்படி நடக்கும்? கார்பன் அண்ட் ஆக்சிஜனோட சேர்ந்து நடக்கும். அந்த ஆக்சிஜன் எல்லாமே கார்பன் எடுத்துக்கிச்சுன்னா பாஸ்பரஸ்க்கு கிடைக்காது, எந்த ஆக்சிஜனுமே கிடைக்காது ரிமூவ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த எமல்ஷன் ரியாக்ஷன்லேயே பாஸ்பரஸுக்கும் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா தென் வில் ஹாவ் பாஸ்பரஸ் ரிமூவ் கம்ப்ளீட்லி. ஸோ லேட்டராக வந்து இந்த கார்பன் வில் ஃபார்ம் carbon monoxide bubbles and it will get removed. Decarbonization will be increased later, right? So ஒரு particular time மட்டும் தான் அது. So decarbonization and dephosphorylation rate can be achieved adjusting the flow rate of oxygen. Flow rate வந்து நீ மாத்திரனா உனக்கு வந்து JFN மாறும், jet force number மாறும். அதே மாதிரி jet force number மாறிச்சுன்னா உனக்கு வந்து decarbonization dephosphorylation வந்து எப்படி இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும், right?
கேஸ் ப்ரெஷரில் மாற்றோம்னா இது வந்து மாறும். ஓகேவா? ஸோ ரைசிங் த ஹைட் ஆஃப் த லேண்ட்ஸ் அண்ட் டிக்ரீசிங் ஆக்சிஜன் ப்ரெஷர் டிக்ரீசஸ் த எமல்ஷன் ஃபார்மிங். ஆப்வியஸ்லி இப்போ ஹைட்டை வந்து நீ வந்து தூக்கிட்டு போயிட்ட மேலே கொண்டு வந்துட்ட அண்ட் டிக்ரீசிங் ஆக்சிஜன் ப்ரெஷரே இல்லைன்னா உனக்கு வந்து அந்த இம்பேக்டே இருக்காது, தெளிக்காது, எமல்ஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ டீகார்பனைசேஷன் வில் பி வெரி லோ. ஓகேவா? அது அந்த ஜேஎஃப்என் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்? ஸோ த எஃபெக்டிவ் ரிஃபைனிங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ரேப்பிட்லி எர்த்தின் ஆக்சிடைசிங் அண்ட் ஹைலி பேசிக் ஸ்லாக் இஸ் ஃபார்ம். ஸோ இனிஷியலாக ஒரு அயன் ஆக்சைடு வந்து எப்படி ஆகும்னா ஹேவ் டு அசிமுலேட் லைம் டு ஃபார்ம் த ரைட் டைப் ஆஃப் ஸ்லாக். FeO வந்து SiO2 வந்து எப்படி ஃபார்ம் பண்ணால் FeO, SiO2 and CaO, so that the basicity is maintained and the this slag system tends to be very strong, right? அது திருப்பியும் வந்து dissociate ஆகாது and this basicity will help the FeO to remain its system, right? இல்லாட்டி FeO திருப்பியும் அது உள்ளே போயிட்டு அது வந்து FeO இதாகிடும். ஓகேவா? it will get. So this type of system is இது மட்டும் இல்லை, FeO will form Al2O3 and CaO. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இங்கே the basicity should be maintained in this process by adding lime. ஓகேவா? ரைட்? So with this the LD process is this is the general characteristics of LD processல இவ்வளோ தான் நடக்குது. ரெண்டு ரியாக்ஷன் தான், எமல்ஷன் ரியாக்ஷன், பல்க் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்குது. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உன்னோட ஹைட் ஆஃப் லேண்ட்ஸு, இம்பேக்ட் ஏரியா அண்ட் வாட் எல்ஸ், கேஸ் ப்ரெஷர், நம்பர் ஆஃப் நோசல்ஸ் இந்த ஆக்சிஜன் லேண்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த ரியாக்ஷன். மற்ற எல்லா ரியாக்ஷனும் சேம் தான், நம்ம படித்த எல்லா ரியாக்ஷனும் இதுலேயும் நடக்கும், ரைட்? எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து என்னென்னா கண்டிஷன் ஃபார் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆர் ஸ்டீல் மேக்கிங் இஸ் நத்திங் பட் ஹை பேசிசிட்டி, லோ டெம்பரேச்சர், ஹை பேசிசிட்டி. ஆனால் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஒரு நிறைய டெம்பரேச்சர் ஜென்ரேட் ஆகும். பட் வி ஹேவ் டு பிரிங் டவுன் த டெம்பரேச்சர் பை சிம்ப்ளி ஆடிங் டிஆர்ஐல ஆட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா வி கேன் ஆட் டைரக்ட் ரெடியூஸ்ட் அயன், ஆல்டர்னேட்டிவ் ரூட் ஆஃப் அயன் மேக்கிங்கில் படிச்சிருப்போம். டிஆர்ஐ அதெல்லாம் ஆட் பண்ணி யூ கேன் ரெடியூஸ் த டெம்பரேச்சர். ஸோ ஸ்டீல் மேக்கிங் டெம்பரேச்சர் இஸ் லெஸ் தேன் 1600 degrees Celsius. அந்த டெம்பரேச்சரில் தான் வெளியில் ஒரு ப்ரைமரி ஸ்டீல். திஸ் இஸ் வாட் யுவர் ப்ரைமரி ஸ்டீல். ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங்கில் இவ்வளோ தான் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ரியாக்ஷன்லாம் நடந்தப்பறம் என்ன ஆகும்னா இட் வில் பி டேப். நம்ம டேப் பண்ணி நம்ம லேடரில் கொண்டு வந்து ஊற்றிடுவோம். பட் வி டோன்ட் பிரிங் எனி ஸ்லாக். ஸ்டீல் மேக்கிங், ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸை ப்ரைமரி ஸ்டீல் பண்ண அப்புறம் வெறும் ப்ரைமரி ஸ்டீல் மட்டும் தான் இருக்கும். ஸ்லாகை அப்படியே ஃபர்னஸ்லேயே வச்சுருவோம், அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிடுவோம். ஓகேவா? எல்டி ஃபர்னஸில் அப்படியே வச்சுருந்து ஊற்றிருக்கேன். எந்த ஃபர்னஸ் இருந்தாலும் சரி, இஎஃபாக இருந்தாலும் சரி, எல்டி ஃபர்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்லாகை நம்ம செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் கொண்டு வர மாட்டோம். ஸ்லாக் வில் பி ரிமூவ்ட் ஹியர் தேர் இட்செல்ஃப், ரைட்? நெக்ஸ்ட், ஸோ ஃபர்தராக என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா எல்டிஏசி ப்ராசஸ் ரன் பண்ணாங்க. தட் இஸ் வாட் யுவர் ஓஎல்பி ப்ராசஸ், ஆக்சிஜன் லைம் பவுடர் ப்ராசஸ். ஆக்சிஜன் நம்ம சப்ளை பண்ணுற ஆக்சிஜனோட லைம் பவுடரும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா நல்ல பேசிசிட்டி, நல்ல ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்து தே ஹேவ் மேட் அ ரிசர்ச் ஆல்சோ அண்ட் ஃபவுண்ட் அவுட் எஃபிஷியன்ட் ப்ராசஸ் டூரிங் திஸ் லைம் அடிஷன். அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ தே ஹேவ் இன்ஜெக்டட் த லைம் வித் ஆக்சிஜன் ஃபார் த தாமஸ் அயன் விச் இஸ் ஹேவிங் ஹை பாஸ்பரஸ் ஹாட் மெட்டல், ரைட்? அதுக்கப்புறம் லேட்டராக வந்து ஃப்ளஷ் ஸ்லாக் டெக்னிக் பண்ணாங்க, டபுள் ஸ்லாக் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் ஆல்சோ மேட் இன் திஸ் ஓஎல்பி ப்ராசஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்லாம் அவங்க வந்து பண்ணாங்க. எல்டிஏசி, ஆர்பிட், சிஎன்ஆர்எம், தே ஆர் த டெவலப்பர்ஸ் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஸோ நிறைய டெவலப்மெண்ட் பண்ணாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி எல்டி ப்ராசஸ் வந்து ஸ்டில் இட் இஸ் பின் ஃபாலோட் இன் மெனி கண்ட்ரிஸ் அண்ட் தே ஹாவ் even achieved the successful rate of production with a good quality also, right? So another still it is maintaining or we are using this LD steel process. This is actually dominating in all over the world, right? So இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் வரும்ன்றது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கேல்டோ, ரோட்டோ ப்ராசஸ்லாம் இருக்குது, அதில் வந்து நம்ம பார்ப்போம், ரைட்? So if you have any doubts you can ask me, right? Thank you.